இந்த பேன் இண்டியா அப்படின்னு சொல்லும்போது தெலுங்குல இன்னொரு படம் நமக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நாகபந்தம். இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல மட்டும் கிடையாது, எல்லா மொழிகள்லயும் ஒரு பேன் இண்டியா ஃபிலிமா ரிலீஸ் ஆகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அபிஷேக் நாமாவுடைய இயக்கத்துல இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்றாங்க ஐஸ்வர்யா மேனன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகபதி பாபு, ஜெயபிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்கள் பட்டாளமே இருக்காங்க. ஆனா இந்த படத்துல முக்கியமான லீட் பண்ற ஒரு கேரக்டர், அந்த ஹீரோயின் தான் நபா நடேஷ். நபா நடேஷ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போஸ்டரை இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க பொங்கலை முன்னிட்டு. அந்த போஸ்டரில் விஷ்ணு கோவில், அதாவது பழமையான கோவில் பேக்ரவுண்டில் நபா நடேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சாரி, ரொம்ப ட்ரெடிஷனான லுக்கு, அமைதியான தோற்றம், இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டிருந்தாங்க. சரி, இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த படத்தை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். இந்திய சினிமாவில் புராண கதைகள் இப்போ ரீசெண்டாக ஹிட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பிடும்படி ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா புராண கதைகளில் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அந்த வகையில் நாம சாய் பல்லவி பார்த்தீங்கன்னா ராமாயணா அந்த படத்தில் சீதா பிராட்டியா நடிக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. நம்ம நயன்தாரா எடுத்துக்கோங்க, மூக்குத்தி அம்மன் பார்ட் 1லயே அவங்க தான் அம்மன், பார்ட் 2லயும் அம்மனா நடிக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். அந்த வகையில் இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம நபா நடேஷும் இணைஞ்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நாகபந்தம் படம் பார்த்தீங்கன்னா வர சம்மருக்கு வெளியாக காத்துக்கிட்டு இருக்கு. தெலுங்குல மட்டும் கிடையாது, ஒரு பேன் இண்டியா பிலிமா, ஒரு பிரம்மாண்ட படைப்பா உருவாகுதுன்றது குறிப்பிடத்தக்கது.